अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் சார்பாக வட்டி சமுதாய ஒரு சீர்கேடு என்ற இந்த வன்கொடுமையை தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் இந்த வன்கொடுமையை எடுத்து மக்கள் மத்தியில் விவரித்துக் கொண்டு இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். வட்டி என்பதை மனித இனம் எந்த அளவுக்கு அவர்கள் நினைத்து விட்டார்கள் என்றால், அதில் எந்த ஒரு தீமையும் இல்லை, அது எங்கள் தேவைக்கு எங்கள் தேவையை நிறைவேற்றுகிறது, அது ஒரு தொழில், கஷ்டத்துக்கு கை கொடுக்கிறது என்று அதை சொல்லி வட்டியை ஆதரிக்கக்கூடியவர்கள், வட்டியை ஊக்குவிக்கக்கூடியவர்கள், வட்டி என்ற இந்த அரக்கனை மக்கள் மத்தியில் மேய விடக்கூடியவர்கள் அனைவரும் சில சல்சாப் வார்த்தைகளை சொல்லி இதை கமிஷன் பேசிக்காக மாற்றிவிட்டார்கள். அது ஒரு தொழிலாகவே செய்யக்கூடிய அளவுக்கு மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்ட வரைக்கும் ஒரு கிருமி போல் அது பெருகிவிட்டது. அப்படி பெருகினால் அது எந்த நிலைமைக்கு ஆளாகும் என்றால், ஒரு நாள் மனித இனம், மனித நேயம் மண்டியிடும். மனித நேயம்னா என்ன, மனித சேவை என்றால் என்ன என்று ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துடும். நான் உதவி செய்தால் இவனுக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கெட்ட சிந்தனை அவன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் வட்டியை அல்லாஹ் நமக்கு கடும் சொற்களால் தடை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை சபித்தார்கள். எந்த அளவுக்கு சபிக்கிறார்கள் என்றால், வாக்கில ரிபா, வட்டியை கொடுக்கக்கூடியவனும், மூக்கில ரிபா காத்திபஹு வ சாஹிதைஹி, வட்டியை வாங்குபவன், வட்டியை கொடுப்பவன், வட்டிக்கு எழுதுறானே அதுல உட்கார்ந்து அது அநியாயம், அக்கிரமம், அனாச்சாரம், இந்த அநீதிக்கு துணை போகக்கூடாது என்று அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ விவரம் இல்லாமல் எழுதி கொண்டிருக்கிறான அவனும் இதற்கு சமம் தான். அதுக்கு சாட்சியா இருக்கிறான அவனும் காலகும் சவாஉன், அனைவரும் சமம், அனைவரும் ஒத்த நிலை. எந்த அளவுக்கு இதை சபிக்கிறார்கள் என்றால் அதற்கு துணை கூட போகக்கூடாது. வட்டிக்கு வாங்க, பேங்க்ல எங்களுக்கு கையெழுத்து போடணும், போக மாட்டேன். ஒரு ஊமி என்ன சொல்லணும், போக மாட்டேன். அவனையும் வாங்க விடக்கூடாது, நானும் போக மாட்டேன் என்று சொல்ற அளவுக்கு வட்டியை கண்டா எனக்கு மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு. எப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை கண்டால் நாம் என்ன செய்வோம்? ஒரு மதுபானம் ஒருவன் எனக்கு வாங்கித்தான் கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். என்னப்பா அசிங்கமா இருக்குன்னு. அதை விட வன்கொடுமை, மனித இனமே அழிஞ்சுவிடும். அதாவது ஒரு பகுதி ஒருவன் சாவுவான், இது அப்படி இல்லை, டோட்டலா அவன் குடும்பத்தை அழிச்சுவிடும். அந்த அளவுக்கு அவனிடம் மனித நேயம் எல்லாத்திலையும் கணக்கு பார்க்குவான். தங்க கடைக்காரன் பார்ப்பானே, தங்கத்தில் மாப்போடு இருந்தால் காப்போன் கிடைக்காதான், தாயிடம் கூட கணக்கு பார்ப்பானே, அந்த அளவுக்கு மோசமான நிலைமை வந்துவிடும். வட்டியை நீங்கள் விவரமாக அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு கிருமி போல் நம்மிடம் அப்படியே கலந்து விடும். நமக்கு ஒரு 5 லட்சம் போட்டா இவ்வளவு கிடைக்கும் பிக்ஸட் டெபாசிட்ல, 10 லட்சம் போட்டா இப்படி கிடைக்கும். இதை சம்பாதிக்க கூடியவன் மேலும் மேலும் இதை சம்பாதிக்கணும். உனக்கு இவ்வளவு வசதி இருக்க, வட்டியை பெருக்கிக் கொள்வதற்கு உனக்கு ஏன் இந்த ஆசை? உனக்கு தான் இவ்வளவு வசதியை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவன் தான் வியாபாரத்தை வளர்க்கிறான். இந்த திஜாரத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திஜாரா சதகா, உங்களுக்கு வியாபாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான், வியாபாரத்தை பெருசாக்குறான். ஆனால் இந்த வட்டியை அழிக்கிறான். வட்டி என்பதே இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு அதை கொடூரமான யூதர்கள் செய்தார்கள்.
அதற்காக அல்லாஹ் அந்த கூட்டத்தை சபிக்கிறான். அவர்கள் வியாபாரத்தை செய்யாமல் வட்டியை மிஸ்லுகும் பைய இதை வியாபாரம் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களை கடுமையாக சபிக்கிறான். மூமின்களே, எப்படிப்பட்ட வட்டி வாங்கி எழுதி வச்சிருக்கான், வரலாறுல எழுதி வச்சிருக்கான். வட்டி ஒருவன் ஒரு வீட்டில் கொடுத்தால் அந்த வீட்டில் ஒரு மரம் இருந்தா அந்த நிழல்ல கூட நிக்க மாட்டேன்டா, கடுமையான அசிங்கம், அது நஜீஸ் என்று எழுதி வச்சிருக்கான் வரலாறுல. அந்த அளவுக்கு வட்டியை கட்டும் போக்காக சொன்னவர்கள் இன்றைக்கு வட்டி என்கிற பேரில நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க, வியாபாரம் என்ன அதெல்லாம் கேட்காதீங்க, மாசம் 10, மாசம் 8, மாசம் 5 என்று சொல்லி மனித இனத்தை ஏமாத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களை, வியாபாரம் என்ற ஒரு முகத்தை கொண்டு அவன் வருவான். ஜாக்கிரதையா இருங்க. ஆசை வார்த்தையை காட்டுவான், உங்கள் பலவீனத்தை பயன்படுத்துவான். ஏமாந்து விடாதீர்கள். தண்டல் வட்டி, மீட்டர் வட்டி, என்னென்ன பேரெல்லாம் வச்சிருக்கிறான். இதெல்லாம் அடியோட ஒழியணும், அடியோட பிடுங்கி எரியப்படணும், மனிதநேயம் வாழணும். இதே போல் ஒரு காட்டு முராண்டிய அரக்கத்தனம் ஒளிஞ்சி மண்ணோட மண்ணாக நாசமாகணும். வட்டிக்கு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது சகோதரர்களே. வட்டியை நாம என்ன சிரமத்துக்கு உதவுறது முக்கியம் இல்ல சகோதரர்களே. கடனாக கொடுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிறான் என்றால் தாறுமாறா உதவிக்கு சேர்த்துதான் கொடுக்கிறான். இல்ல ஒருவனுக்கு மட்டும் பல கோடியை ஏன் கொடுக்கணும்? அவன் மனித இனத்துக்கு உதவி செய்யணுங்கிற அந்த நோக்கத்துக்கு தான் அந்த பொருளாதாரமே வருது. ஆனால் அதை என்ன செய்யறான்? அவன் பயன்படுத்துகிறான். எப்படி மனித இடத்துல இன்னும் சுரண்டலாம் சொல்லி இன்னைக்கு என்ன இருக்கு? நாடு வீடு மட்டும் நாடும் அதர பாதாளத்துல விழுந்து கிடக்குது. நாடும் நாசமான காரியம். இந்த வட்டியில மேலை நாடுகள்ல வாங்கி மத்திய அரசாங்கம் என்ன உள்ள விழுந்து கிடக்கிறது. அவன் சொல்வதற்கு கையெழுத்து போடுற அளவுக்கு அவன் இருக்கிறான். அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறான். பல நாடுகள் நாசமாயிருக்கு, இலங்கை உட்பட. வட்டியை வாங்கி அந்த நாடு என்ன செய்யும்? வளர முடியாம ஆயிரும். நம்மை போன்ற அந்த மக்களை காட்டுவான். இவ்வளவு இந்த செம்பரியாடி இந்த மந்தைகள் இருக்கிறது, இவர்களிடமிருந்து நாங்க உங்களுக்கு வசூல் பண்ணி தந்துருவோம், இவர்களிடமிருந்து அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நாங்க தந்துருவோம். இந்த சுங்கஞ்சாவடி எல்லாம் வச்சிருக்கானே, தேசிய நெடுஞ்சாலை போட்டு எல்லா இடம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி 20 வருஷமா வசூல் பண்ணி கொண்டே இருக்கிறானே. இன்னும் தீரலையா? இன்னும் நீங்க உங்க கடனை ஒழிக்கலையா? இன்னும் வட்டி ஒழியலையா? ஒழியவே ஒழியாது. ஏனென்றால் நீ செய்யக்கூடிய நாசமான மனித இனத்தை சுரண்டக்கூடிய ஒரு காரியத்தை நீ செய்தால் உனக்கு அந்த இடத்தில் ஒரு அருள் இருக்காது, ஒரு வீழ்ச்சி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. ஏனென்றால் நீ மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறாய். அது உனக்கு தெரிய மாட்டிருக்கு, அது அவன் நெஞ்சில ஊற மாட்டிருக்கு. ஏன்னா அது அவனுக்கு ரத்தத்தோட ஊறி போச்சு. ஏதாவது கிடைக்காதா, எதையாவது செய்து நம் மனித இனத்தில் சம்பாதித்து விட முடியாதா என்று அந்த பேராசையில் மூழ்கிய காரணத்தினால்தான் அவனுக்கு வட்டி என்றது வன்கொடுமை, அது ஒரு சமுதாய சீர்கேடு, அது ஒரு சமுதாய சுரண்டல் என்று அவனுக்கு விவரிக்க வேண்டியதா இருக்கு. விவரிச்சாலும் எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு பொருள் தான் முக்கியம், எனக்கு நகை தான் முக்கியம் என்று ஒரு மனித இனம் முடிவெடுத்தால் என்னாவது சகோதரர்களே, அதுதான் இந்த வட்டியை கையில் எடுத்திருக்கு. வட்டி என்பதை விலகிக் கொள்ளணும். வட்டி என்று சமுதாயத்தில் முழுமையாக துடைத்து எறியப்பட வேண்டும். அதனால முஸ்லிம்கள் கிட்டே வர்றாங்க வட்டியை கொண்டுட்டு. முஸ்லிம்கள் அதுல உடன்படுறாங்க. உடன்பட்டு இன்னைக்கு அதுல இருக்கிறாங்க. வெளிநாட்டுல சம்பாதிக்கிறான், பல ரூபாயை வட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான், பேங்க்ல போட்டு வைக்கிறான், 10 வருஷம் கழிச்சு வரணுங்கிறான், எல்ஐசியில போடுறான், வீடு கட்ட வட்டி, வண்டிக்கு வட்டி, அனைத்துக்கும் வட்டி. எப்படியாவது சாதிக்கணும். என்ன செய்ய போகிறீர்கள் சகோதரர்களே? ஏன் இந்த பேராசை, ஏன் இந்த வக்கர புத்தி, இதை செய்தாவும் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? இருக்கிறதை கொண்டு வாழணும் என்ற எண்ணம் வராதா சகோதரர்களே? பாமர மக்களே, உங்களுடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்துகிறான். ஆசை என்ற போதையை மாய வலையில் அவன் தள்ளுகிறான் என்பதை நீங்கள் உணரவில்லையா? அது உங்கள் உள்ளத்தின் கதவை தட்டவில்லையா? வட்டி என்றதை ஓய்ப்போம். வட்டி என்றது எந்த முகத்தில் வந்தாலும் ஓய்ப்போம். அவன் எந்த இனம், மதம், குணம் எவன் வந்தாலும் சரி, அநியாயம் தான், அக்கிரமம் தான், மனித சுரண்டல் தான். இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யாது? அநீதிக்கு துணை போகாது. இஸ்லாம் எந்த ஒரு அநீதிக்கு என்ன செய்யாது? துணை போவாது. மன்கசைனா பலைசமின்னா, மோசடி சேர்ந்தவன் நம்மை சார்ந்தவன் இல்லை, முஸ்லிமே இல்லை. மோசடிக்கு எதிராக இப்படி ஒரு சொல்ல முடியாது. மதத்தை விட்டே வெளியே போயிரு என்று சொல்லக்கூடிய கட்டும் பிரகடனத்தை சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கம். அநீதியை கண்டால் உன் கையினால் தடு, எதிகி உன் அநீதியை கண்டால் கையினால் தடு, உன் நாயினால் தடு, இல்லனா உன் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிக்கோ. இருக்கிறதுல பலவீனமானது நாவினால் கூட தடுக்க முடியாதா சகோதரர்களே? நாவினால கூட சொல்ல முடியாதா? அதை சொல்லி நிறுத்தக்கூடாதா? இந்த வட்டி ஒழியக்கூடாதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ட ஆசைகளை வளர்த்து நகை நட்டுக்காக கடையில் போய் நிக்காதீர்கள். அவனும் உங்களை என்ன செய்வான்? வட்டி என்ற போதையை திணிப்பான். வாங்கிக்கிறீங்க ஒரு பவுன் நகைய, அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டுங்க. வட்டி
உங்களுக்கு என்ன வசதி உண்டுமோ அதன் பேரில் வாழ்ந்தால் மட்டும்தான் வட்டியில் இருந்து முழுமையாக விடுபட முடியும். இல்லை என்றால் அதிலிருந்து விடுபடவே முடியாது. ஒரே எண்ணம், ஒரே இது, நான் இருப்பதை கொண்டு வாழ்வேன், நான் பேராசைப்பட மாட்டேன், என் வசதிக்கு என்ன உண்டோ அதுக்கு தக்க என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்ற ஒரு முடிவை எடுக்காத வரைக்கும் வட்டி ஒழிய மாட்டான். அவன் வந்து கொண்டே இருப்பான். வட்டி பல பெயரில் வருவான். வியாபாரம் என்ற தலைப்பில் வருவான், கமிஷன் என்ற போர்வையில் வருவான். உதவி யார் செய்வா? உங்களுக்கு யாண்டா செய்யணும், ஆனா இருக்கிறத வச்சுக்கிறேன் என்ற நிலைப்பாடு எடுங்க, வட்டி போயிடும். அந்த நிலைப்பாடு எடுங்க. வட்டிக்கு உடந்தையா போறான். வட்டிக்கு எந்த அளவுக்கு உடந்தையா கையெழுத்து போடுறான் அசால்ட்டா. வீட்டுக்கு வட்டி, வீட்டுல குடியிருந்துக்கு வட்டி, வட்டி வட்டி, அனைத்துக்கும் வட்டி. வாகனத்தை வட்டியில வாங்குறான். வேலை செய்து பொழைச்சிக்கோ. எவ்வளவு வேலைகள் இருக்கு. ஆடு வைக்கலாம், மாடு வைக்கலாம், மூட்டை தூக்கலாம். எல்லா தொழிலும் கேவலம் கிடையாது சகோதரர்களே. சமுதாய மக்கள் கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தொழிலையும் கேவலப்படுத்தி வச்சிருக்கிறான். பேங்க்ல உட்கார்ந்து வட்டி முதலாளி இருக்கான அவனுக்கு சம்பளம் அதிகம். அக்கிரமமும் அநியாயமும் பண்ணக்கூடியவனுக்கு சம்பளம் மேலும் மேலும் போய்கொண்டே இருக்கிறது. நீதியும் நியாயமா நடக்கக்கூடியவர் கீழே போகிறார்கள் என்று எண்ணாதீர்கள். ஒரு நாள் அநீதி விழும், அநீதி நாசமாகும். அநீதியை அல்லாஹ் ஒழித்து கட்டுவான். அப்பொழுது வட்டி என்ற முகத்திரை ஒழியும். வட்டி என்பது மண்ணோட மண்ணாக ஆகும். அழியாது என்று நினைத்து விட்டீர்களா? இதெல்லாம் நிற்கும் என்று நினைத்து விட்டீர்களா? நிக்கவே நிக்காது. அண்ணா இதெல்லாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் நினைக்கிறீர்களா? உங்களை அறியாத விதத்தில் விட்டு பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பிடி பிடித்தால் உன் பேங்க் இருக்காது, வட்டி பேங்க். உன் வட்டியுடைய சாம்ராஜ்யம் இருக்காது. வட்டியை வைத்து மக்களை அழிக்கணும் என்று நினைக்கிறாய், அதெல்லாம் அழித்து மண்ணோட மண்ணாக ஆகிவிடும் என்பதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் மூமின்களே. வட்டி என்ற அந்த வெக்கையில், அந்த வாசனையில் போர்வையை போத்திக் கொண்டு வீட்டு கதவை தட்டினால் வராத, என் வீட்டு பக்கம் வராத, என்கிட்ட வராத, வட்டியை கொண்டு என்கிட்ட வராத. எப்படின்னா ஒரு சிகரெட் புது ஒரு புகையை குடித்து என் மூஞ்சில விடுறியா, அது எனக்கு பிடிக்கலையா? அதை விட இது மனிதன் மண்ணோட மண்ண ஆகிறது. வட்டியை கொண்டு வராத, அங்க வராத, வட்டி என்ற சொல்லை சொல்லாத என்று நாம் விருது கொண்டு எழுந்தால்தான் ஒரு அனாச்சாரத்தை ஒழிச்சு கட்ட முடியும். கட்டும் போக்கை கையில் எடுத்தால்தான் அனாச்சாரம் ஒழியும். சும்மா வந்து தலையை கொடுக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஆளுக்கு தக்கன வேஷம் போடக்கூடாது. இரட்டை நிறைய இருக்கக்கூடாது சகோதரர்களே. அனாச்சாரம் என்றால் அதுதான் அனாச்சாரம். நான் அதை தூக்கி போடுவேன் என்ன அல்லாவுக்காக. அல்லாஹ் என்ன சொல்றான்? உதுகல்லா, என்னுடைய முகத்துக்காக நீங்கள் கடனை கொடுத்து தள்ளுபடி செய்யுங்கள், உங்கள் பாவத்தை நான் தள்ளுபடி செய்கிறேன். கடனை தள்ளுபடி செய்யடா, நான் பாவத்தை கொண்டு மலை மாறி மேல வருவேன், அதை தள்ளுபடி செய்யறேன். மறுமையில தப்பிக்க வேண்டாமா? இந்த உலக வாழ்க்கை தானா? மரணம் இல்லையா? கேள்வி இல்லையா? யோமில் அதையும் யோம யக்கூனு நாஸ் ரப்பில் ஆலமீன், மகத்தான நாள் இருக்கிறதே, அகிலத்திற்கு முன்னாடி நிறுத்தப்படுவீர்களே, அதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? கேள்விக்கு எனக்கு இல்லாம தப்பிச்சிருக்கிறீர்களா? அப்படியே விட்டுருவோமா? ஒவ்வொன்றையும் கேட்பான். பல சகீரத்தன் கபீரத்தன், சின்னது பெருசு எதையும் அந்த ஏழு விட்டு வைக்காது. கட்டிய கொண்டு நீ மனிதனை ஏமாத்திரியா? கேள்வி கேட்பான். அவன் சைத்தான் தீண்டியது போல் எழுப்பப்படுவான். காலிதூன பீகா, என்றென்றும் நரகத்தில் நிரந்தரமா இருப்பான். வட்டிக்கு நிரந்தர நரகம். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? வட்டிய சாதாரண நினைச்சுக்கிட்டீங்களா? அவன் என்றென்றும் நரகத்தில் இருப்பான். பீகா காலிதூன், அதிலே கிடந்து சாகுவான். அப்படிப்பட்ட வட்டியை அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆனா வட்டியை பார்த்து என்ன நினைக்கிறான்? அது ஒரு வியாபாரமா நினைக்கிறான், அது ஒரு பிசினஸா நினைக்கிறான். அது மனித நேயத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அரக்கன், அசிங்கம், அவமானம். என்றைக்கு குற்றத்தையும் தவறையும் அவமானம், அசிங்கம், நஜீஸ் என்று ஒருவன் நினைக்கிறானோ, ஒரு மூமின் நினைக்கிறானோ, அதான் மூமின். இது தப்புன்னு உனக்கு அந்த சிந்தனை வழங்காதா? இதை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும் மக்களே. வட்டியில் இருந்து முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். மறுமை நாளில் கேள்வி கணக்கு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போவதில்லை. ஆகையினால் வட்டியை ஓரம் கட்டுவரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அனாச்சாரம் ஒவ்வொன்றுக்காக சாகும் வரை குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.